வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சொரக்காய் கூட்டில் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு ரைஸோடு தொட்டு சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அந்த காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் இந்த வேர்க்கடலை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். ரெண்டுத்தையும் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த ரெசிபி புதுசாக இருக்குடா, கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியோட இன்னொரு காரசாரமான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா, சோயா பெப்பர் மசாலா. அதாவது இந்த சொரக்காய் கூட்டு ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதோட ஒரு நல்ல ஒரு காரசாரமான இன்னொரு ரெசிபி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த சோயா பெப்பர் மசாலா சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சொரக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சொரக்காய் 400 கிராம், பச்சை வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, தேங்காய் 2லேருந்து 2.5 பத்தை, வேக வச்ச கெட்டியான பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க சொரக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள். இந்த சொரக்காய் கூட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை வேர்க்கடலை எடுத்துங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இந்த பச்சை வேர்க்கடலையை இந்த சட்டியில் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறேன். வறுக்கும் போது கருகக்கூடாது, அதாவது தீஞ்சு போகக்கூடாது சொல்கிறேன். தீஞ்சா என்ன வாங்கிட்டுன்னா, நீங்கள் அந்த கூட்டோட சேர்த்து சாப்பிடும்போது கசப்பு தன்மை வரும். அதனால் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ வறுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா தனியாக தோல் வரும். சூடு ஆறின பிறகு தோல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மண்சட்டியில் தேவையானவங்களுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டிருக்கோம். இந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா பொரிஞ்சு வராமல் நீங்கள் மேற்கொண்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் ஞாபகத்தில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இடித்த பூண்டு. இந்த இடித்த பூண்டு வித் ஸ்கின்னோட இடித்து போட்டிருக்கேன், அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கேன் அந்த வேர்க்கடலையும் போட்டிருக்கோம். அந்த வேர்க்கடலை போடும்போது தோல் எடுத்து வேர்க்கடலையும் யூஸ் பண்ணுங்கள். தோலோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சில பேருக்கு ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட முடியாது, ஏங்கன்னா திகிட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சொரக்காய் இதில் போடுறோம். சொரக்காவை எப்படி கட் பண்ணியிருக்கீங்கன்னா, மேலோட்டமாக தோல் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு உள்ளே இருக்க விதெல்லாம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு அந்த தாளிப்போட அந்த சொரக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இந்த உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் எந்த அளவுக்கு கம்மியாக போடுங்களோ அந்தளவுக்கு கம்மியாக போடுங்க. அதிகமான மிளகாத்தூள் வேண்டாம். அப்படி மிளகாத்தூள் அதிகமாக இருந்தால் கலரும் மாறிடும், அதே டைமில் டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் கொஞ்சமாக போடுங்க. இந்த காய் நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே கூட்டு காரமாக தான் சாப்பிடுவேன். அந்த டைமில் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா 1-2 நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இந்த காய் வெந்து வர பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவு கரெக்டாக வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த காய் வெந்தது மட்டும் இல்லை, அந்த வேர்க்கடலையும் நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் இந்த வேர்க்கடலையும் அந்த காயும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும். அதே டைமில் இந்த காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் தேங்காய் பேஸ்ட் போடுறோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைக்கும் போது தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கோம். சீரகம் எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கேன்னா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தில் 1/4 டீஸ்பூன் அரைக்கும் போது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் இதில் போட்டாச்சில். தேங்காய் பேஸ்ட்டு போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு.
பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன். அந்த பாசிப்பருப்பு நல்ல கெட்டியான பாசிப்பருப்பாக எடுத்து நீங்கள் போடணும். ஏன் இந்த கெட்டியான பாசிப்பருப்பு சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா குவான்டிட்டி கம்மியாக தெரியும். நல்ல கெட்டியான பருப்புனா கரெக்டாக அளவு தெரியும். அதனால தான் கெட்டியான பாசிப்பருப்புன்னு சொல்கிறேன். இந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு திருப்பியும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கடைசியாக பெருங்காயத்தூள் போடுறோம். அதுக்கப்புறம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால் தக்காளியும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் கூட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை தொடர்ந்து இன்னொரு சூப்பரான ஒரு காரசாரமான சோயா பெப்பர் மசாலா பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சோயா பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 100 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், பூண்டு 4-5 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சோயாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்ச பிறகு நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போகிறோம். அதனால் இந்த சோயாவை கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான சோயாவை செக் பண்ணி வாங்க. இப்போ இந்த சோயாவை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். தண்ணி தேவையான ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம் 2 மணி நேரம். சோயா கொஞ்சம் பொடிசாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்று பெருசு இல்லை சின்னது, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ வாங்கி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சோயா நல்லா ஊறியிருக்கா. ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா புளிஞ்சணும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சோயாவில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அந்த மசாலா இறங்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையானது எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தாளிப்பு போட போகிறோம். இந்த பெப்பர் மசாலா சொன்ன உடனே தாளிப்பு என்ன கேட்டிங்கன்னா இந்த சோம்பு அதுக்கப்புறம் பூண்டு தான். சில பேர் கடுகு சீரகம்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி போடாதீங்க. வெறும் சோம்பு தான் நீங்கள் தாளிப்பாக போடணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பெப்பருக்கு சோம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தாளிப்புலேயே போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இடித்த பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். பெப்பர் மசாலா, அதாவது தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டிருக்கேன். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே நம்ம போட்டுடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. ஏங்கன்னா தொக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலாவை அந்த ஆயிலில் குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். இப்போ நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் பால். தேங்காய் பால் 1 கப் அளவு சொல்லியிருக்கேன்ல, அந்த கெட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறக்கிட்டேன்னா, காரசாரமாக சாப்பிட்றோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் இருக்கணும். அதனால தான் இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ஊற வச்ச அந்த சோயாவை இதில் போட்டு திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இப்போ பாருங்கள், அந்த சோயா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மசாலா கோட்டிங் ஆன மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மசாலாவில் சோயா போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் எடுக்கும். வெந்த பிறகு கடைசியாக தான் பெப்பர் தூள் போடணும். எடுத்த உடனே பெப்பர் பவுடர் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். கடைசியாக மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண டைமில் கொஞ்சமாக நெய் போட்டு நீங்கள் எடுத்து சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த சோயா பெப்பர் மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் கூட்டு ஒரு காரசாரமான சோயா பெப்பர் மசாலா எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் தீனா. See you, bye, take care.